பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பார்க்க போகிறது அவரைக்காய் வேர்க்கடலை பொரியல். தேவையான பொருட்கள்: அவரைக்காய், வெங்காயம், தேங்காய் துருவல், வேர்க்கடலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடுகு, உளுந்து, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, எண்ணெய், இந்துப்பு. இப்போ அவரைக்காய் வேர்க்கடலை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்க போகிறோம். எப்பவுமே செய்கிற பொரியல் மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக வேர்க்கடலையை பொடி பண்ணி சேர்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அவரைக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. கடாய் சூடான பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா உளுந்து அந்த நடுவில் அவரைக்காய் கூட நடுவில் வரும்போது நல்லாயிருக்கும். ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா அதிகமாக போட்டுக்கலாம். நான் 2 போடுறேன். மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போட போகிறோம். அதனால் 2 போதும். உளுந்து செவந்தோடனே கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவரைக்காயை இந்த மாதிரி பொடியாக வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அவரைக்காவை வதக்கும் போது அதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இந்து உப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லது. இந்து உப்பு வந்து நம்ம அதுலேயே மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நம்ம சித்தர்கள்லாம் வந்து நம்ம அந்த காலத்தில் இந்த மருந்து கூட இந்த உப்பையும் சேர்த்து தான், இந்து உப்பை சேர்த்து தான் மருந்து செய்வாங்களாம். அப்படி செய்யும்போது அந்த மருந்தோட பவர் வந்து அதிகமாக கிடைக்குமா. அதனால் இந்துப்பு சேர்த்துப்பாங்களாம். இந்த இந்துப்புலேயே நிறைய சக்திகள் இருக்குது. அதனால் இந்துப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகிறதுக்கு ஊற்றினா போதும். கொஞ்சமாக ஊற்றினா போதும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெந்துட்டுருக்கோம். இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணியெலாம் வத்திருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை இந்த ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். நைஸாக அரைச்சிங்கன்னா அதோட எண்ணெய் வந்து ஒட்டிக்கும் மிக்ஸி ஜார்லேயே. இந்த கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அது ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை பவுடர் இருக்கிறத நான் போட்டுக்கிறேன். இந்த வேர்க்கடலை வாசனை, அவரைக்காவோட அந்த மசாலா வாசனை எல்லாம் கமகமன் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு சுவையான ரொம்ப வித்தியாசமான அவரைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அவரைக்காயில் வந்து அதிக அளவு சத்து இருக்குது. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த அவரைக்காவை சேர்த்துக்கோங்க. அந்த ப்ரெஷரெல்லாம் வந்து இது கம்மியாக்கும். அப்புறம் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்துட்டு வந்திங்கன்னா சர்க்கரை நோயால் நம்ம தலை சுத்தல், மயக்கம், அப்புறம் கை கால் மறுத்து போகிறது இதெல்லாம் கூட இந்த அவரைக்காவை அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது இது சரி செய்யும். அடிக்கடி அவரைக்காவை
செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாரம்பரிய உணவை தேடி கண்டுபிடிச்சி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.